வணக்கம். குக் வித் சித்ரா சமையல் வீடியோங்க. நான் இன்னைக்கு வெண்டைக்காய் ரைஸ் பண்ணியிருக்கிறேங்க. நான் இது அருமையான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. பிடிக்காத பசங்க கூடங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா. நான் வெண்டைக்காய் சாதத்துக்கு வந்துங்க நான் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேங்க. ஈரம்லாம் தொடச்சி வச்சிருக்கிறேங்க. வெண்டைக்காயை நான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கிறேங்க நான் வடச்சட்டியில். இப்போ இந்த வெண்டைக்காயை இதில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3/4 பதம் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. இப்போ நாம் இதை எடுத்து வச்சிடலாங்க. நம்ம இதுக்கு வறுக்க வேண்டிய பொருளாங்க. நான் உளுத்தம்பருப்புங்க, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனுங்க, ஜீரகம் 1/2 டீஸ்பூனுங்க, பட்டை 3, கிராம்பு 2ங்க, 1/4 மூடி வந்து தேங்காய்ங்க, ஒரு 4 வரமிளகாய்ங்க, மிளகு வந்துங்க நான் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க, 4 பூண்டுங்க. இதையெல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க. நம்ம அந்த காய் வதக்குன அந்த வடச்சட்டி இல்லையாங்க, இது எல்லாத்தையும் போட்டுங்க அப்படியே நம்ம வறுத்து எடுத்துடலாங்க. இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேங்க. நான் கருவேப்பிலை எல்லாம் போட்டுங்க. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்க. இதை ஆற வச்சு நம்ம ஒரு மாதிரி பவுடர் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் வடச்சட்டி வச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் போட்டுருக்குறேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் போட்டு நல்லா வாசமாக இருக்குங்க. கடுகு போட்டுங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் போட்டுடலாங்க. அது கூடவே நம்ம நிலக்கடலையும் போட்டுடலாங்க. நிலக்கடலை போட்டு நல்லா டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் முந்திரியோடு போட்டுக்கலாங்க. இப்போ நான் இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேங்க. நம்ம அந்த வெண்டைக்காயை வதக்கி வச்சுருந்தோம்லங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதுலேயேங்க நான் ஒரு 2 கருவேப்பிலை தலைங்க, ஒரு பச்சை மிளகாய்ங்க போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த வறுத்து அரைச்ச பவுடரை போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க நான் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்குறேங்க. நான் சாப்பாடு ரைஸ்லேயும் செய்யலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா நான் கிளறிக்கிட்டேங்க. நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாங்க. நான் சால்ட் போட்டு கிளறிட்டேங்க. நான் இப்போ நெய் போட்டுங்க அப்படியே கிளறிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்ற நெய் வார்த்துக்கோங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் சாதம் வந்துங்க நல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா வெண்டைக்காய் பிடிக்காத பசங்களுக்குங்க இந்த மாதிரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சாதங்க.